ஏக்கா மணி ஆராய்ச்சி காப்பி தண்ணி எதுவும் போடலையா? ஏண்டி மணி ஆராய்ச்சியா போய் முதல்ல விளக்கு ஏத்துடியே. காப்பி தண்ணி அப்புறம் குடிக்கலாம். எல்லார் வீட்லயும் 5:30 மணிக்குலாம் காப்பிலாம் குடிச்சிருவாங்க. இந்த வீட்ல மட்டும் தான் 6 மணி 7 மணி குடுக்குறாங்க காப்பியா. ஏண்டி அத்தை வட்டம் இருடி, எல்லாருக்கும் ஒண்ணா சேர்த்து போடலாம். ஆமா, அவங்க எங்க போனாங்களோ யாருக்கு தெரியும். சொல்லாத கொள்ளாத போனாங்க, இன்னும் ஆளக்கானோ. நம்ம அவங்க வர வரை காப்பி குடிக்காம உட்காந்துக்கணும். வந்துருவாங்கடி எப்ப 6 மணிக்குலாம் வந்துருவாங்கடி வீட்டுக்கு. சரி போய் விளக்கு ஏத்தி விடுங்க. அந்த போய் ஏத்திட்டு வரேன். அப்படியே பாலையும் கேஸ்ல போட்டு விடுங்க. அத்தை வந்தாங்கன்னா கத்த காப்பி போட்டுக்கு இருக்கும்ல, அதுக்குள்ள காஞ்சிரும். அந்த ஆன் பண்ணி வச்சுட்டு வரேன். ஆமா, பெரிய பொண்ணு எங்க சாப்பிட்டதுல இருந்து அவளை ஆளே காணோம். எங்க போனா? அவ எங்க சாப்பிட்டு தூங்கதான் போயிருப்பா. அவ ரூம்ல போய் பாத்தியா? தூங்கிதான் இருப்பா. அங்க போய் பார்க்க இல்லையா என்ன? வேற எங்க போறா சொல்லு? அவ இல்ல அக்கம் பக்கத்துல எங்க கதை பேசுறேன்னு போயிட்டாலும் பார்த்தேன். அத்தை வர வீட்டுல இல்லையே, நம்மள யார் கேட்க போறோம், வீட கிளம்பிட்டாலும் நினைச்சேன். இல்ல அவ சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுன்னு சொன்னா, தூங்கிட்டு இருப்பா. மணி 6ஆவது. தூக்கத்தை பாத்தீங்களா அவளுக்கு? விடுடி, டயர்டா இருக்கு போல. அத்தைதான் வீட்டுல இல்லையே, தூங்கட்டும் கொஞ்ச நேரம். இதுவே நான் தூங்கினா நீங்க அமைதியா இருந்திருப்பீங்களா? அவளா இருக்கவே நீங்க தூங்கட்டோன்றீங்களா? அவ சின்ன பொண்ணு, நீ சின்ன பொண்ணா? யாரு அவ சின்ன பொண்ணா? மத்த எல்லாத்துலயும் நல்லா தானே வாயாடுறா. இது தெரியாது அவளுக்கு 6 மணியாவது தூங்க கூடாதுன்னு. நல்ல மருமகம். நீங்களும் என்னன்னா அவளுக்கு கழுத்து வாங்கி நிக்கீங்க. அத்தை வட்டம் போட்டு கொடுக்கணும் இல்லையா பாருங்க. ஏண்டி அமைதியா இருடி. அவ ஒரு வேளை ஏஞ்சிட்டு இருக்கலாம், வேற என்ன வேலை என்ன செஞ்சுன்னு இருப்பா. நம்ம பார்த்தோமா என்ன? யாரு அவ? வேலை செய்யற ஆளு. இந்த நாள் முடிக்க என்ன பத்தி பேசலன்னா தூக்கமே வராது போல. ஆள் இல்லைன்னு பின்னாடி பேசி உட்காந்துக்குது போல எப்பவுமே. இன்னும் நாள் முடி வார்த்தை வரல போலியே. மதியம் சாப்பிட்ட மீன் குழம்புல இருந்து மீன் முள்ளு மாட்டிக்கிச்சா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மாதான். நான் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிக்னல் தராங்க, அப்படிதானே? சாச்சா அதெல்லாம் இல்லடி. அவங்க பேசுறதெல்லாம் நான் ஒளிஞ்சு கேட்டுதான் இருந்தேன். இவ தூங்கி நிற்க நினைச்சு நம்ம எது பேசிட்டுமே. நானும் 6 மணி வரையும் தூங்குறேன் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணீங்க? என் பீரோல செல்ஃப்ல துணிலாம் கஞ்சி போயிருந்து சொல்லிட்டு அந்த துணிலாம் எடுத்து அடுக்கி வச்சிருந்தேன். நீங்க ஏதோ நான் 6 மணி வரையும் தூங்கறத பார்த்த மாதிரி பேசி நிக்கீங்க. இல்லடி, இதுக்கு முன்னால நீ தூங்கி இருக்கலாம் 6 மணி வரையும். அதான் சொன்னேன், எனக்கு தூங்குற போல நினைச்சேன். உங்களுக்கு இருக்கு ஒரு நாள். சரி விடுடி, சண்டை போடாதீங்க. ஆமா, அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இன்னைக்கு என்ன திடீர்னு உங்க 2 பேருக்கு அத்தை மேல அவ்வளவு பாசம் தெரியலையே. அத்தை வந்துட்டாங்களான்னு கேட்டு நிக்கீங்க. கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, வந்துட்டாங்களா இல்லையா? இன்னும் வரலடி, ஆனா வர நேரம் தான், எப்ப வேணா வருவாங்க. சரி வரட்டும். ஏன் அவ்வளவு ஆர்வமா கேட்டு நிக்க? ஒருத்தவங்களை பத்தி சொல்ல வேண்டியது இருக்கு, அதான் ஆர்வமா கேட்டு நிக்க. யார பத்தி நடி சொல்ல போற? அதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கே தெரியும், பாருங்க. அப்போ ஒருவேளை நம்ம தனியா இடம் வாங்க போறோம்னு சொல்லி நம்ம அதை போட்டு கொடுக்க போறாளோ? இவ செஞ்சாலும் செய்வா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புள்ளி வச்சு முச்சிருவாப்லையே. பெரிய பொண்ணு ஏன் நிக்கிற? உட்காரு, கால் வலிக்கு போகுது. அப்படியே ரொம்ப அக்கறை தான் என் மேல உங்களுக்கு. மணி 6 ஆச்சு, இன்னும் வெளி லைட்டு கூட போடல. ஒன்னுத்துக்கு வீட்டுல 3 பொம்பளைங்க இருக்காளுங்க. ஒரு வெளி லைட்டு கூட போட முடியாது மணி ஆனாலும். வீட்டுக்குள்ள பூந்து என்னதான் பண்றாளுங்க தெரியலையே. இப்படி இருந்தா வீட்டுக்கு எப்படி லட்சுமி வரும்? இவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. அத்தை வாங்க அத்தை. ஏண்டி மணி நாவது பாத்தீங்களா? மணி 6ஆவது, இன்னும் வாசல் லைட்டு கூட போடாம 3 பொம்பளைங்க வீட்டுல என்ன பண்ணி நிக்கிறீங்க தெரியலையே. வீட்டு பொம்பளைங்க எப்படின்னா எப்படி வீடு விளங்கும்? 5:30 மணிக்கு விளக்கம் ஏத்திருக்க வேணா? என்னதான் பண்ணுவீங்களா உள்ள பூந்துக்குனேன்? பண்ணிட்டாத்த. எல்லா வேலையும் அவ ஒருத்தியே தான் செய்யணுமா? ஏன் நீங்க 2 பேர் தண்டத்துக்கு இருக்கீங்களா இந்த வீட்டுல? இல்ல அத்தை, நாங்க அப்பவே சொன்னோம், அக்கா தான் வந்துட்டாங்க. ஏன் உன்னால அந்த வேலையை செய்ய முடியாதா? எல்லாத்துக்கும் உங்க அக்கா தான் செய்யணுமா என்ன? அப்படி இல்ல அத்தை, டெய்லி அவங்க தானே விளக்கேற்றுவாங்க, அதனால தான் அவங்க கிட்ட சொன்னோம். எதனா ஒரு காரணம் சொல்லுங்க. காரணம் ஏத்திட்டியா விளக்க? ஏத்திட்டாத்த. ஆளு வீட்டுல அப்படி இல்லைன்னா ஒரு வேலை ஆவறது இல்ல போல. எப்படா வீட்டுல இருந்து கிளம்புவாங்க, டிமி குத்துன்னு சுத்தலான்னு பாத்து நிக்கிறீங்க. தெருவில் எல்லார் வீட்லயும் லைட் போட்டாங்க, தெரு லைட் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. இந்த வீட்டுல மட்டும் லைட்டும் போடல, ஒன்னும் போடல, அப்படியே கிடக்குது. இன்னொரு தடவை இந்த மாதிரி இருக்கட்டும், எல்லாரையும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு தொத்தி வரேன். இனிமே நான் பாத்துக்கிறேன் ஒழுங்க. பாக்குறேன். அதையும் நைட்டுக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? அது வந்து மதியம் வச்சு மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கத்த, இட்லி எதனா சுடலான்னு இருக்கேன். இட்லி புட்லிலாம் எதுவும் வேணா, சப்பாத்தி செய். சரிங்க அத்தை, செஞ்சிடத்த. என் வீட்டுல எல்லா வேலையும் நீயே தான் செய்யணுமா? இவளுக்கு 2 பேரும் எதுக்கு இருக்கிறாங்க? இன்னைக்கு சப்பாத்தி பெரிய பொண்ணு செய்ய சொல்லு. ஐயோ அத்தை, நானா? ஆமா நீதான். அத்தை எனக்கு சப்பாத்தில செய்ய தெரியாது. நல்லா தின்னு தெரியுமா? அதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி தரத்தாவில்லையா? நீயே நல்லா கத்து வச்சிருப்ப. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் சப்பாத்தி செய்யற. உனக்கு செய்ய தெரியலன்னா சொல்லு, நான் சொல்லி தரேன். நீங்க சொல்லி தரீங்களா? சரி அத்தை, நான் கத்துக்கிறேன். போ, தேவையான பொருளை எடுத்துன்னு வந்து வை. லட்சுமி இவகிட்ட குத்து அனுப்பு. சப்பாத்தி செய்யறதுக்கு எல்லா பொருளும் நான் சொல்லி தரேன். அவ எப்படி செய்யாம போறேன் நான் பாக்குறேன். இல்ல அத்தை பரவாயில்ல அத்தை, உங்களுக்கு எதுக்கு அத்தை கஷ்டம்? நானே செஞ்சிடறேன். எனக்கு இப்ப எந்த வேலையும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். நீ குத்து அனுப்பு, அவ செய்வா, நான் சொல்லி தரேன். சரிங்க அத்தை, நான் பெரிய பொண்ணு பொருளை குத்து அனுப்புறேன். போ வாயின் வா. இப்ப செய்ய ஆரம்பிச்சாதான் 8 மணிக்குள்ள சாப்பிட முடியும். சரிங்க அத்தை, எடுத்துன்னு வரேன். நீ எங்க போற ராணி? சொல்லுங்க அத்தை. சூடா ஒரு காப்பி போட்டு எடுத்துனா போ. ஃபில்டர் காப்பியா போடு. சரிங்க அத்தை, எடுத்துன்னு வரேன். கிழவி பேசுறதுலயே நம்மளுக்கு பயமா இருக்குது. இல்ல எங்க இந்த இடத்த பத்தில நம்ம கேக்குறது? சந்தியா. சொல்லுங்க பாட்டி. படிக்கிறியா? ஆமா, ஹோம்வொர்க் எழுதின்னு இருக்கேன். சரி உள்ள ரூம்ல போய் எழுது போ. இங்க நாங்க வேலை செய்வோம், உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உள்ள போய் படினா. சரி பாட்டி. சதீஷ் எங்க? சதீஷ் மேக்ஸ் டியூஷனுக்கு போயிருக்கான். சரி நீ போய் படி போ, உள்ள போ. சரி பாட்டி. சப்பாத்தி செஞ்சுட்டு கூப்பிடுறேன் நானு, அப்ப சாப்பிடுவா. அது நீ போய் படி. சரி பாட்டி, எனக்கு 3 சப்பாத்தி வேணும். சரி நான் செஞ்சுட்டு கூப்பிடுறேன். நான் போறேன். என்னக்கா இந்த அத்தை கேள்விக்கிட்ட நான் இப்படி மாட்டிக்கினேன்? என்னடி மாட்டிக்கினேன்? சப்பாத்தி தானே செஞ்சு தர சொல்றாங்க, செஞ்சு கொடு. எனக்கு செய்ய தெரிஞ்சா நான் செய்ய மாட்டேனா? எனக்கு கோதுமை வச்சு தோசையை சுட தெரியாது, நான் இல்ல எங்க இந்த சப்பாத்தி சுடுறது? அதான் அவங்க சொல்லி தரேன் நிக்காங்களேடி, சொல்லி தருவாங்க, அதே மாதிரி செய்.
ம் அத்தை கிழவினா லட்சத்துல சொல்லி தரோம் உனக்கு தெரியாதா? எனக்கு கும்மு கும்மு கும்ம போகுது இன்னைக்கு. அதெல்லாம் இல்லடி, எனக்கே சமையல் சொல்லி கொடுத்து அத்தை தான் நல்லா தான் சொல்லி தருவாங்க. போய் கத்துக்கோ போ. நீ எத்தனை வாட்டி சமைக்க கத்துக்காமலே இருப்ப? எத்தனை நாளுக்கு நானே உங்களுக்கு செஞ்சு போறத? கத்துக்கோ போ. இன்னையோட என்ன ஆச்சு, அம்மா வீட்டுக்கு தோத்த போகுது. அதானே உங்களாம் ஆசை பார்க்கறதுக்கு. ஏண்டி எனக்கும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க சொல்றல. எனக்கு கார குழம்பு வைக்க, மீன் குழம்பு வைக்க, சாம்பார் வைக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு அவங்க தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. போ, உனக்கு கத்து கொடுப்பாங்க. என்னமோ சொல்றீங்க போங்க. சரி கோதுமை மாவு எங்க இருக்குது? அங்க ரேக்ல வந்து 3வது டப்பால இருக்குது பார், பார்த்து எடுத்துன்னு போ. 3வது டப்பாவா? ஆமா, எல்லா மாவையெல்லாம் எடுத்துன்னு போவாத, கொஞ்சோட கிண்ணத்துல போட்டு எடுத்துக்கோ போதும். கொஞ்சோண்டுனா? அந்த கோதுமை டப்பா உள்ளே ஒரு அழகு மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்பேன், அதுல வந்து ஒரு 3 அழகு போட்டுக்கோ போதும். சரி. ஏக்கா அத்தை காப்பி கேட்டாங்க. உங்ககிட்ட தானே கேட்டாங்க. அப்ப நீங்க தான் போட்டு எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அக்கா கிட்ட வந்து கேட்டா ஏண்டி நல்லா காப்பி போட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தா மூஞ்சில ஊத்திடுவாங்க அத்தை. அவங்களுக்கு அக்கா போற காப்பி தான் பிடிக்கும். உன்னா இது ஒன்று சொல்லி ஏமாத்திடுனா? நிஜமா தாண்டி, நம்ம அக்கா கிட்டே கேளு. சரி நம்பிட்டேன். ஏண்டி நீ மாவு எடுத்துன்னு போ, அப்புறம் அது வேற ஏன் லேட்டா வரும் கத்த போறாங்க. ஆமா கத்துனாலும் கத்துவாங்க, நான் போறப்பா. ஏண்டி சொல்லுங்கக்கா. பால் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தனே கேஸ்ல, ஞாபகப்படுத்த மாட்டேன். என்னாச்சே, தீஞ்சு போச்ச பால்லாம்? தீஞ்செல்லாம் போல, நல்ல வேலை ஸ்லோல தான் வச்சுட்டு வந்தேன். கொச்சி பொங்கி ரெடியா இருக்குது பாரு, காப்பி போட்டு எடுத்து போய் கொடு. ஏக்கா உங்களுக்கு நீங்க போட்டா எனக்கு பிடிக்கும், இப்பதானே சொன்னேன். ஃபில்டர் காப்பி கேட்டாங்க, அதுவும் எனக்கு ஃபில்டர் காப்பில போட தெரியாதே சுத்தம். வா சொல்லி தரேன், பார்த்து கத்துக்கா. சொல்லி கொடுங்க, கத்துக்கிறேன். வா போலாம். ரேக்ல இருக்க பீங்கான் டப்பால 3வது டப்பா தானே சொன்னாங்க. இந்த டப்பா தான். இதுல இருந்து கொஞ்சம் கிண்ணத்துல கொட்டி எடுத்து போவோம். ஏமா இது இவ்வளவு வெயிட் ஆகுது? ஏண்டி வந்தியா? எவ்வளவு நேரம்? அந்த வந்துட்டேன். ஏக்கா அத்தை கேள்வி வேற கத்த ஆரம்பிச்சிச்சு. இது போதுமா பாரு மாவு? ஏண்டி இன்னொரு அழகு போட்டு கொடியே. போதுமா? போதும் போதும். சால்ட் எடுத்துக்கோ, தண்ணி எடுத்துன்னு போ. சுடு தண்ணி தானே ஊத்தணும் இதுல? ஆமா சுத்தண்ணி தான், சுத்தண்ணி எடுத்துன்னு போ. இருக்குதா சுத்தண்ணி போடணுமா? ஏண்டி இந்த ஃபிளாஸ்க்ல இருக்குது சுத்தண்ணி தாண்டி, எடுத்துன்னு போடியே. சரி குடு. எத்தனை மாவு? இன்னும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், உட்காந்து பேசை. இதோ பேசுறேன். முதல்ல உப்பு எங்க? உப்பு இந்த சொம்பு தண்ணியில போட்டேன் அத்தை. தண்ணியில போட்டு கலக்கிட்டியா? அளவா போட்டியா அதிகமா போட்டியா? லட்சுமி அக்கா தான் போட்டு கொடுத்தாங்க அத்தை. அவ போட்டாளா? அளவா தான் போட்டு பாப்போம். சரி தண்ணியை ஊத்து. மொத்தமா ஊத்திடுவா அத்தை? மொத்தமா ஊத்துனா பசதான் ரெடி ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து, தேவைன்னா ஊத்திக்கலாம். சரிங்க அத்தை, நீங்க பாருங்க. கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். முதல்ல மாவு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ. சரிங்க அத்தை. போதுங்களா? போதும். இப்ப தண்ணியை ஊத்து, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. சரி நான் ஊத்துறேன், நீங்க பாருங்க கரெக்டானு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதுமா? நல்லா தான் ஊத்தாண்டி. போதுமா? போதும் நிறுத்து. தண்ணி போதும். நல்லா நல்லா பிசைஞ்சு எல்லாமே ஒன்னா தட்டு. சரிங்க அத்தை. மடமடன் பண்ணு, தண்ணி அளவு ஊத்துவே இவ்வளவு நேரம் ஆகுது உனக்கு. நீ எப்போ சப்பாத்தி செஞ்சு நம்ம எல்லாம் எப்போ சாப்பிட்றது தெரியல. நாளைக்கு கூட செஞ்சு முடிச்சிருவியா? இப்போ பாருங்க அத்தை, எப்படி 10 நிமிஷத்துல சப்பாத்தி செஞ்சு முடிக்கிறேன்னு. மெல்லமா தேய், மாவுலாம் எகிரி கீழே ஊந்துற போகுது. வேஸ்ட் பண்ணாத மாவுலாம். சரிங்க அத்தை. இதுக்கு முன்ன பின்ன சப்பாத்தி எல்லாம் செஞ்சு பழகிருக்கியா இல்லையா? உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா இதெல்லாம்? ஒரு தடவை சுட்டுருக்கேன் அத்தை. எப்போ அது? எங்க வீட்டுல நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு தடவை சுட்டுருக்கேன் சப்பாத்திலாம். அப்படியா? ஆமா, அது சாப்பிட்டு எங்க அம்மாக்கு பல்லே வாங்கி போச்சுன்னா பாருங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா செஞ்சிருந்தேன். வீடு கட்டுறதுக்கு செங்கலுக்கு பதில் என் சப்பாத்தி யூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு செஞ்சிருந்தேன்னா பாத்துக்கோங்க. அடி பாவி, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்க வேலை. இன்னொன்னு பூரி சூப்பரா சுட்டுருந்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு தரவா? எம்மா அந்த மாதிரிலாம் இங்க செய்யாதம்மா. உங்க ஆத்தா விட்ட போய் செஞ்சு கொடு அந்த மாதிரி சப்பாத்திலாம். சப்பாத்தி புட்டு அப்படி நைஸா வரணும், அந்த மாதிரி செய். நைஸா வரணுமா? செய்யறேன். எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க.